அதாவது don't ever be in confusion. இன்னைக்கு என்ன செய்தி நாம் கொடுக்க போகிறோம் என்று நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டாம். பல நேரங்களில் ஆவியானவர் உணர்த்துகிறபடி நேற்று தினத்தில் நான் கேலண்டரை வாசிக்கிற பொழுது இன்னைக்கு என்ன மெசேஜ் பார்க்கும்போது ஜான் 16:15 அதைத்தான் பார்த்தோம். 14 ஒரு வாசிங்க. யோவான் 16 அதிகாரம் 14, 15, 16 நீங்க வாசிப்பீர்களானால் நம்ம அந்த வசனங்களை நாம் தேவனுடைய வழி நடத்துதலின்படி நம்மை பார்க்க முடியும். 16, 14 தொடங்கி வாசிங்க. யோவான் 16 அதிகாரம் 14 வசனம் முதற்கொண்டு, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்துல என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்போ இங்கே கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை தான் சபை சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆகிய இதுக்கு தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம் இதுதான். கிறிஸ்து பூமியில கடந்து வந்து தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடித்து அவர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்கிறதான ஒரு வாக்கு தத்தத்தை அவர் உறுதியாய் வைத்திருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம், ஆராதனை ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சபைக்கும் இந்த கேலண்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற 16, 15க்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். நான் குறிப்பா வசனத்தை சொல்லுவேன். நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அது ஒரு வசனத்தோடு நின்று விடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற வரைக்கும், until you understand something, until you find something, we have to keep on digging. இல்லையா? ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு பூமியை தோண்டுகிறோம் என்று சொன்னால் சும்மா லேசா தோண்டிட்டு விட்டுற மாட்டோம் இல்லையா? Until the purpose fulfilled, we keep on digging it. இல்லையா? இதுதான் சீக்ரெட். கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ரகசியம் இதுதான். ஒரு வசனத்தை எடுத்த உடனே ஒண்ணு அதுக்கு பிறகு அல்லது முன்பான வசனங்களை தோண்டி கொண்டே போகணும். சரியான ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்த உடனே அதை குறித்து தியானிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 காரியங்களை ஆவியானவர் சபைக்கு செய்கிறார். இதனுடைய ஹெட்டிங் மெசேஜ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, it starts from chapter 15 verses 18 onwards. chapter 16 verses 16 அப்படின்னா அர்த்தம் 15ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 16ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3 ரகசியங்களை அங்கு சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு, கேபிட்டல். What in the world is the Spirit doing? ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறோம். What in the world is the Spirit doing? இந்த உலகத்துல what in the world is the Spirit doing? இதனுடைய கேள்வியாய் ஆரம்பிக்கிறோம். முதல் காரியம், the Spirit as comforter encourages the church. The Spirit as comforter encourage the church. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் சபையை எப்பொழுதும் உற்சாகமாய் வைத்துக் கொண்டே இருக்கிறவர் என்று ஒரு முதலாவது ஒரு பதிலை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், the Spirit as reprover witnesses through the church. That means the Spirit as tell of witness through the church. அதோட இன்னொரு அர்த்தம் tell of, TELLOFF, tell of or
ரிப்ரிமாண்ட் என்று சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ரிப்ரிமாண்ட் என்று அது ஒரு அர்த்தம். அதாவது எடுத்து கூறுவது. The Spirit as a reprover witnesses through the church. இது இரண்டாவது காரியம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது the Spirit as a teacher guides the church. ஆவியானவர் யாரு? ஒரு சபைக்கு ஆவியானவர் என்னவா இருக்காரு? முதல்ல என்னவா இருக்கிறாரு? கம்ஃபர்டர், இரண்டாவது ரெப்ரூவர், மூணாவது டீச்சர். இன்னைக்கு ஏன் இதை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஆழமா கவனித்து பார்த்தீர்களானால், ஒரு சபைக்கு போகிறதான ஒரு வாலிபர் ஆகட்டும், வாலிபர்கள் ஆகட்டும், அல்லது குடும்பம் ஆகட்டும், ஒரு சபைக்கு போய் திரும்பி வருகிற பொழுது ஒரு எண்ணத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் இன்றைக்கு காண முடிவதில்லை. ஒரு சபையிலே அங்கமாக இருக்கிறவர்கள், they part of the church, they never understand what the message is teaching or comforting or reproving. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சபை முடிந்து வெளியே போகும் பொழுது நிச்சயமாகவே எனக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் இந்த சபைக்கு ஆவியானவர் தேற்றுகிறவராய் இருக்கிறபடினால என்னை தேற்றுகிறவர் அந்த ஆவியானவர். ஆமென். அவர் என்னை தேற்றுகிறவர். இரண்டாவது ரெப்ரூவர், இந்த சபையை குறித்தும் என்னை குறித்தும் வெளியே சாட்சி கொடுக்கிறவர். மூன்றாவது, ஒருவேளை என் வாழ்க்கையில அவசியம் இருக்குமானால் என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு போதிக்கிறவர். இந்த மூன்று நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில அவசியம், கட்டாயம், தேவையாக இருக்கிறது. இந்த மூன்றை நாம் கவனித்து பார்க்க போகிறோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக சொல்றேன்னா, இன்னைக்கு பல நேரங்களில் ஆவியானவருக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியாம அந்நிய பாஷை பேசுகிறவர்களையும் அந்நிய பாஷையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களையும் இந்த உலகம் பரிகாசம் பண்ணுகிற ஒரு உலகமாய் நம்ம பார்க்கிறோம். பரிகாசத்தோடு நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் பிரிந்து வேறுபட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற உண்மையான ஒரு காரியம். அப்போ பரிகாசம் அப்படிங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பல நேரங்களில் நாம் நினைத்து பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்தோடு பேசி பாருங்க, அவங்க கேட்கிறாங்க, which denomination are you? நம்ம போய் ஒரு கார்டை கொடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி I am a pastor so and so church அப்படின்னா, what is your denomination? நீங்கள் எந்த குரூப்பை சேர்ந்தவர்கள், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்கிறதான முதல் கேள்வி எழும்புகிறது. அப்போ நீங்க வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆவியானவர் தேற்றுகிறவரானால், உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறவரானால், உங்களை போதித்து நடத்துகிறவர்களானால், உங்களிடத்திலே கேட்கிற யாவருக்கும் நீங்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோம். நீ எந்த சபையை நீங்கள் சேர்ந்தவர்கள், எந்த டினாமினேஷன் என்று சொன்னா நீ என்ன செய்வீங்க தெரியுமா? உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? இண்டிபெண்டன்ட் சர்ச், ஸ்மால் சர்ச், இண்டிபெண்டன்ட் சர்ச். பட் விச் டினாமினேஷன், வாட் இஸ் யுவர் டாக்ட்ரின் என்று சொல்லும்போது, இன்றைக்கு வரைக்கும் ஒரு சபையில அதை புரிந்து கொள்ளாதவர்களாய், உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கொஸ்டின் மார்க் என்ன தெரியுமா? ஏன் ஆவியானவர் இன்னும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை? ஏன் எங்களுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை? ஆவியானவர் 1ஆம் தேதி பேசிட்டாரு, நீங்க 5வது மாதத்தில் இருக்கிறோம், ஆனா 5 மாசம் ஆகுமா ஆவியானவர் கிரியை செய்யறதுக்கு அப்படின்னா, ஆவியானவர் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்டார். நான் சொன்ன உண்மைதான், ஆனா நான் சொன்னதை நீ எவ்வளவு செஞ்சு முடிச்சிருக்க? இவைகளின்படி செய்வீர்களானால் நான் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீங்கள் கீழாகாமல் மேலாயிருப்பீர்கள். நான் சொன்னதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறதுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக இடங்களில் காணப்படுவதான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. கடந்த புதன்கிழமை மலேசியாவில் இருக்கிற ஒரு பாப்டிஸ்ட் சர்ச்சினுடைய ஒரு விசுவாசியை சந்திச்சேன். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவருக்கு இப்போ சொன்னாரு, ஏன்னா பாப்டிஸ்டோட கூட இருக்கிறதான
ஒரு அந்த ஃபவுண்டரை குறித்து நிறைய காரியங்கள் அறிந்திருந்ததுனால அவரோடு சில காரியங்களை பேச எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், பேப்டிஸ்டை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பேப்டிஸ்ட் மிஷன், ஆனா உங்களுடைய இதை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. சொன்னாங்க, பேப்டிஸ்ட் மிஷன் தொடங்கி 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. பட் எங்களுடைய சபையில நான் ஆரம்பத்திலே சுவிசேஷகனாக இருந்து இன்னைக்கு ஒரு பாஸ்டர் லெவலுக்கு தேவன் வளர்த்து விட்டிருக்கிறாரு. 25 ஆண்டுகள் முடித்திருக்கிறோம். ஆனால் பேப்டிஸ்ட் மிஷனுக்கு வருகிற சப்போர்ட் எங்க சபைக்கு வருவதில்லை. ஒருவேளை get the support, even we also the people can identify easily around the world என்று சொன்னேன். அப்போ அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏவின ஒரு காரியம், உங்களுடைய 2வது பிள்ளை உடல் சுகவீனமா இருக்கிறாரா என்று கேட்டேன். மேலா ஃபீமேலா தெரியாது. your second child you have any problem, physical problem அப்படின்னு கேட்ட உடனே அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அப்புறம் சொன்னாரு, நீங்க இந்த சண்டே இருப்பீங்கன்னா எப்படியாவது பாஸ்டர்கிட்ட பேசி உங்களுக்கு இந்த மலேசியாவில் பிரசங்கம் பண்றதுக்கு நான் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நான் வெரி க்ளோஸ் வித் பாஸ்டர், பேப்டிஸ்ட் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த சபையில பேசுவதற்காக கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை எனக்கு கொடுக்கல. நீங்கள் பாரம்பரியமாய் 100 ஆண்டுகளாய் சபை நடத்தி கொண்டிருக்கலாம். கொஞ்ச காலத்திலேயே கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. 100 ஆண்டுகள் ஆகியும் அந்த கிருபை உங்க சபைக்கு கொடுக்கப்படாது. பேசுறாரு, சந்தோஷப்பட மாட்டீங்களா? ஏன்னா சபையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்னா. என்னைக்காவது பிரசங்கம் பண்ணதுண்டா? நோ 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 நோ, there is no chance for it அப்படின்னா. என்னுடைய சபையில வாலிபர்கள் பிரசங்கிக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு. How it is possible அப்படின்னா, it is possible in the sight of God. கர்த்தருடைய பார்வையில் இது சாத்தியம். ஏன்னு சொன்னா, இனி சபை ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கணும்னா, don't ever see the outward appearance of the church. Don't ever see the outward appearance. ஏன்னா கிறிஸ்துவும் பலமுறை உணர்த்துகிற ஒரு காரியம், கிறிஸ்துவும் பலமுறை சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், மனுஷன் மேலானதை பார்க்கிறார், ஆனால் ஆவியானவர் உள்ளுக்குள் இருக்கிறதை பார்க்கிறவர். அதனால ஒரு சபையினுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வச்சு, அங்க வருகிற கூட்டத்தை வச்சு என்னைக்குமே you don't ever decide the spirit of God is moving. Even the small church, God can move. Praise the Lord. This is the confidence which we have it. 100 ஆண்டுகளான சபையில் இல்லாத ஒரு கிருபை 25 ஆண்டுகளான இந்த சபையில் இருக்கிறது என்று சொன்னால், we are walking in the right path which teaches by the Holy Spirit. ஆவியானவர் சபைக்கு கற்றுக் கொடுத்தபடியெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எப்படி இதை நாம் பார்ப்பது என்று சொன்னால், திரும்பி பாருங்க 16ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்து பாருங்க. ஏன்னா இனி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஊழியக்காரர் ஜெபித்தாதான் கர்த்தர் கிரியை செய்வாரா, இங்க வந்தாதான் அது நடக்குமா என்று பல 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 கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, he will glorify me for he will take up what is mine and declare it to you. என்னுடையதிலிருந்து அவர் எடுக்கிறார். என்னுடையதிலிருந்து என்னிடத்தில் என்ன இருக்கிறது, கிறிஸ்துவிட்ட என்ன இருந்துச்சு, அதை எடுத்து அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார் சொன்னால், கிறிஸ்து பெற்றுக்கொண்டது என்ன, நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன, உங்ககிட்ட இருந்து தேவன் வாங்கி கொடுக்கிறார்னா, don't ever think of money always. எங்ககிட்ட ஒண்ணும் இல்ல பாஸ்டர், we don't have anything. Don't ever declare that word often. உங்களிடத்தில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு அவரும் அவ்வளவு எளிமையானவர் அல்ல, நீங்களும் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களும் அல்ல. இப்ப எங்கிட்ட எடுத்து கொடுக்கணும்னு என்ன இருக்குன்னா, அவருடைய கிருபையை நான் நிறைவாய் பெற்றிருக்கிறேன், நம்முடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றிருக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதான். நீ சங்கீதத்தில் வாசம் 23 ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு பிரசங்கம். இன்னைக்கு நிரம்பி வழிகிறதான ஒரு அபிஷேகம் கர்த்தர் எனக்குள் போட்டுக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். நீங்க உங்ககிட்ட இருந்து கர்த்தர் வாங்கணும் அப்படின்னா என்னமா உங்ககிட்ட என்ன இருக்கிறது? ஆண்டவரே, கிருபை வைத்திருக்கிறேன், அந்த கிருபை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க. அபிஷேகம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு எடுத்து அதை கொடுங்க. எடுத்து தயவு இருக்கிறது, எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க. வல்லமை இருக்கிறது, எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க. இதைதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். இப்ப கிறிஸ்து பெற்றுக் கொண்டார் என்று சொன்னார். உலகத்துல சொல்றாரு, காடு நரிகளுக்கு காடு உண்டு, குடிகளும் உண்டு, மனுஷகுமாரன் இந்த பூமியில தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த பூமியில மனுஷகுமாரன் தலை சாய்க்க இந்த பூமியில இடம் இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு என்று உலகத்துல எதுவுமே அவர் சேர்த்து வைக்கல. அவர் சேர்த்து வைத்ததை பிதா எடுத்து கொண்டார் என்று என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய சிந்தைகளை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். நீ பாருங்க, relaying the ministry of Jesus. relaying இதை தெளிவு அழுகு வைத்துக் கொள்ளுங்க. relaying the ministry of Jesus, God's power ministry. தேவனுடைய வல்லமை ஊழியம். இயேசுசாமி செய்த ஊழியம் என்ன? தேவனுடைய வல்லமை ஊழியம். தேவனுடைய வல்லமை இயேசுசாமி இருந்தது அது ஒண்ணுதான். என்ன இருந்துச்சு? பிதாவினுடைய வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சுங்க. அதை பிதா எடுத்து சொன்ன இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். நீ அந்த வல்லமை தான் அநேகரை சுகமாக்கினது, பிசாசுகளை விரட்டினது, வியாதியை சுகமாக்கினது, பில்சூனியங்கள் கட்டுகளை சத்துருவுக்கு எதிர்கொண்ட அந்த சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ள அந்த பிதாவினுடைய வல்லமை வந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். The angel of the Lord came down from heaven and strengthened Jesus என்று இருக்கிறது. இது ரெண்டு இடத்துல பார்க்கிறோம். எங்க சொல்லுங்க பார்க்கிறோம். ஒன்று, சீக்கிரம் ரெண்டு இடத்துல தூதர்கள் கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். எந்த இடத்துல? ரெண்டு இடத்துல. ஒன்று, டெம்டேஷன், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சில காலம் பிசாசு அவரை விட்டு விலகுகிறதா, தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று இருக்கிறது. அடுத்த இடம், கார்டன் ஆஃப் கெத்செமனே. கார்டன் ஆஃப் கெத்செமனே. அவருடைய வியாகுலத்தினாலே அவர் நிரம்பி செபிக்கிற பொழுது ரத்தமும் வேர்வையும் வெளி சென்றினது. தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் ஒருத்தர் இயேசுசாமியை வந்து தூதர்கள் பலப்படுத்தணும்? அவ்வளவு பலவீனமா இருந்தார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது நம்ம குறைவுள்ளவர்களாய் மாறி விடுவோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் இந்த கிருபை. எதற்காக நம்ம நேரம் கிடைக்கும் போது நாம் ஓடுறோம் இல்லையா? மற்ற சபைகள்ல 15 நிமிஷம் பிரசங்கம் பண்றாங்கன்னா நம்ம 1.5 மணி நேரம் பண்றோம். ஏன்? எதுக்காக 1.5 மணி நேரம் பண்றோம்? அநேகர் கேட்கிறாங்க, பாஸ்டர் எப்படி 1.5 மணி நேரம் ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? நான் சொல்லுவேன், அவசியம் இருக்கிறவங்க உட்கார்ந்துதான் ஆகணும். அவசியம் இருக்கிறவங்க உட்கார்ந்து ஆகணும். என்ன கடைசி காலம் பாருங்க, 15 நிமிஷம் வாழ்க்கையில 50 வருஷம்னு வச்சுக்கோங்க. நம்ம 1.5 மணி நேரம் சீக்கிரமா 25 வருஷத்திலேயே முடிச்சிடும். அவங்க 75 வருஷம் செய்ய வேண்டியது 100 வருஷம் செய்ய வேண்டியது அவங்க 25 வருஷத்திலேயே பெற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட கூப்பிட்டாருன்னா ரெடியா இருக்கணும். பேர் கொஞ்சம் தான் பாஸ்டர், வீடு மோல்டு போட்டுருக்கோம் பாஸ்டர், முடியட்டும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ரொம்ப வேலை இருக்கு எங்களுக்கு, உலகத்தில் ரொம்ப வேலை இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம் பரலோகத்துக்கு. வேற சொல்லு, வீட்டின் மேல இருக்கிறவன் எதையாவது எடுக்க வீட்டுக்குள்ள இறங்காது இருக்க வேண்டும். அப்படியே ஓடணும். கூப்பிடும் போது அந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் வருகையில பங்கெடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ the God's power ministry, Jesus' life and character demonstrate how to minister to others as the Holy Spirit enables us. மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்வது? 3 காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? The Spirit as a comforter and encourages the church. இரண்டாவது, the Spirit as a reprover witness to the church. Spirit as a teacher guides the church. இந்த 3 காரியங்கள். அதே சமயத்தில் இங்க பாத்தீங்கன்னா Jesus life and character. இந்த 3 ஒத்து பாருங்க.
அந்த இயேசுவுடைய லைஃப் அண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அவருடைய குணாதிசயம் demonstrate நீங்க செய்முறை பழக்கம் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில he demonstrate many area of life. Christ demonstrate. Even today the many of them unable to demonstrate what is their life. இல்லையா? நீ ஒரு வேலைக்கு போகணும்னா கூட என்ன செய்யணும்? ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு கார் டிரைவரா இருக்கணும்னு வச்சுங்க. ஒரு கார் ஓட்ட போகணும்னா ஃபர்ஸ்ட் கேட்கணும் லைசென்ஸ் கொடுங்க. லைசென்ஸ் எக்ஸ்பைரி ஆயிருக்கா? இன்னும் இருக்கா? எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? இல்ல இருக்கு. ரைட். உங்களுக்கு இந்த வாகனத்தை ஓட்டு ஹெவி லைசென்ஸா லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் லைசென்ஸா? ஹெவி இல்ல, அப்ப வேண்டாம், எங்களுக்கு ஹெவி லைசென்ஸ் இருக்கிறது தான் வேணும். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். am I right? அப்புறம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. எவ்வளவு வருஷம் ஓட்டி இருப்பீங்க? ஒரு 5 வருஷம் ஓட்டி இருப்பேன். சரி, அடுத்தது கேட்கறாங்க எந்த மாதிரி வண்டி ஓட்டிருக்கீங்க? எஸ்யூவி ஓட்டிருக்கீங்களா, இல்ல ஆர்டினரி வெஹிக்கிள் ஓட்டிருக்கீங்களா, இல்ல ஹை எண்ட் மாடல் ஹைபிரிட் மாடல் ஓட்டிருக்கீங்களா, இல்ல ஹைபர் ஓட்டிருக்கோம்? அப்படியா? சரி, இதெல்லாம் கேட்ட பிறகுதான் வேலை கொடுக்குறான். ஒரு சாதாரண வேலை இவ்வளவு கேள்வி அவன் கேட்டான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். சம்பளம் எவ்வளவு கொடுப்ப? 7,000 ரூபாய் கொடுக்குறேன், இல்ல 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏயா இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இத்தினோண்டு சம்பளமா? இல்லைங்க, பார்க்கலாம், போக போக சேர்த்து கொடுக்கும். இதுதான் உலகம். ஆனா இயேசு சொல்றாரு, மை லைஃப் இஸ் டெமான்ஸ்ட்ரேட் பிஃபோர் யூ. நீ கேட்கவே வேண்டாம், நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா இயேசு சாமி சிலுவையில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது நீங்களும் நானும் அதை பார்க்கல, இல்லை, ஆனா செய்து முடிச்சுட்டார். அது பேர் தான் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. நோ நீட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட். ஆல்ரெடி லைஃப் அண்ட் கேரக்டர் நீங்க நல்லா கவனிக்கணும். லைஃப் அண்ட் கேரக்டர் உங்களுடைய பேரை போட்டுங்க, மேல கீழே எழுதுங்க லைஃப் அண்ட் கேரக்டர். How to demonstrate to others. This is very important in the last days. Life and character. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன நிச்சயம் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை என்ன? இரண்டாவது, உங்களுடைய குணாதிசயம் மற்றவர்கள் மெச்சும்படியா இருக்கிறதா, மற்றவர்கள் விரும்புகிறதா இருக்கிறதா, மற்றவர்கள் உங்களை பின்பற்றும்படி இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்றாரு, Jesus life and character demonstrate how to minister to others. மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் நடத்தி காண்பிக்கிறார். அவர் நடத்தி காண்பிக்கிறார். That is very important. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிறையாய் நாம் பார்க்கிறோம். How demonstrate. This is very important in spiritual life. Okay. இது இன்னும் அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறோம். How to minister to others as the Holy Spirit enables us. நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளில நம்ம செய்து காண்பிக்கிறதான ஒரு காரியம், நடப்பித்து காண்பிக்கிறதான ஒரு காரியம். எப்படி அது இங்க கவனிங்க எல்லாரும், இல்லைன்னா போய் அங்க பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேச மாட்டேன். தொண்டை கிளியை கட்டிக்கிட்டு இருக்க உங்களுக்காக அது அவங்க பார்த்துக்குவாங்க. ரைட்? யூ ஷுட் லுக் டு தி ஸ்டேஜ். அப்போ கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பல நேரங்கள் இதுதான் ஒரு உலகத்துல பார்க்கும் பொழுது வேற இதை பார்க்கிறோம். பேதுரு மாதிரி ஆயிருவோம். அநேக நேரங்களில் தண்ணீர்ல இறங்கி நடப்பாங்க, நடந்துகிட்டே இருப்போம். திடீர்னு சூழ்நிலையை பார்த்தோம்னா திரும்பி அங்க பார்ப்போம், மூழ்கி போயிருவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. இயேசு இப்ப வருவார்னா உங்களை காப்பாற்றுறது இயேசுடைய ஆவியானவரா இருக்கும். ஓகே, விளங்கி கொள்ளுங்க. Try to understand what is needed in our last days life. கடைசி கால வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை இன்றைக்கு. அதுல எப்படி நடத்துகிறார்னா 3 ஸ்டெப் இயேசுசாமி கற்றுக் கொடுக்கிறார். 3 ஸ்டெப் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? முதல் படி எடுத்துக்கொள்ளுங்க. Have a righteousness that goes beyond and is deeper than a traditional religion. Matthew chapter 5 verses 1 onwards. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி வாசித்து பாருங்க. முடிக்கிறது எங்க முடிக்கணும் தெரியுமா? 7ஆம் அதிகாரம் 29ல முடிக்கணும். மத்தேயு 5:1 தொடங்கி மத்தேயு 7:29ல நீங்க முடிக்கணும். ஓகே, that is very important. Especially 5:20 எடுத்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க.
மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய என்பவர்களின் நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன விளங்கிக் கொள்றீங்க? Have a righteousness that goes beyond and is deeper than traditional religion. Traditional religion அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரெடிஷனல் சபையில, ஒரு பாரம்பரியமான சபையில ஒரு செய்தி என்பது ஒரு 15 நிமிஷங்கள் தான் இருக்கும். எல்லாமே ஆரம்ப ஜெபம், சங்கீத பாகம், சாட்சி, அறிவிப்பு, திருமண அறிவிப்பு எல்லாம் சேர்ந்து 1 மணி நேரத்துல முடிச்சிடும். எல்லாம் 1 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். That is traditional. அவங்க யார் தெரியுமா? வேதபாரகர் பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் அவங்களுக்கு இன்னும் ஒரு மெத்தட், ஒரு வழிமுறை, ஒரு வகைமுறை இருக்கிறது. அந்த வழிமுறை வரைமுறை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? அவங்க அதை வச்சு நடத்துறாங்க. அவங்க அதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, அவங்க செய்யற மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசங்கத்தை கேட்பது ஆகட்டும், பிரசங்கிப்பது ஆகட்டும், அதன்படி நடப்பதாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் செய்வதை பார்க்கலும் இன்னும் ஆழமாய், இன்னும் அதிகமாய் நீங்கள் அதை நிறைவேற்றவில்லை என்றால் தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியாது. மற்றவங்க பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? நீ கேட்கிற கேள்வி இதுதான். We always depend on others. We always look others. We always see others. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவசியமே இல்லை. அவங்க நீதி விட என்னுடைய நீதி கொஞ்சம் அதிகமா இருக்க வேண்டும். அது என்ன செய்யணும்? ஒருத்தன் 1 மைல் ஓடினா, 1 மைல் ஓடினவன் திருப்தி அடைஞ்சிட்டானா நம்ம அதுல திருப்தி அடையக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? 2 மைல் ஓடணும். ஒருத்தன் 1 மணி நேரம் ஜெபம் பண்றான்னா நம்மளும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா பரலோகத்துக்கு போயிடுவோமா? அப்படின்னா இல்ல. அவர்களை காட்டு நீங்க அதிகமாய் ஜெபத்துல. அதான் வேதம் சொல்கிறது, have a righteousness that goes beyond and is deeper than traditional religion. It's a deeper, ஆழமா. பேதருடைய இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க? ஒரு ட்ரெடிஷனல் ஃபிஷர்மேன் என்ன செய்வான்? ஒரு ட்ரெடிஷனல் ஃபிஷர்மேன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? படகு எடுத்துட்டு போய் வலைய போட்டுட்டு வருவோம். இப்ப பேதர் என்ன செய்யறான்? ஒரு ட்ரெடிஷனல் ஃபிஷர்மேன் என்ன செஞ்சான்? வழக்கமா போனா வலைய போட்டான், இழுத்தான். காலையில திரும்பி வந்து பார்த்தா ஒண்ணும் கிடைக்கல, வெறும் குப்பையும் தூசியுமா இருக்கு. உடனே என்ன செய்யறாரு? அவரு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே கிடைக்கல. அவன் வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். இயேசு சொல்றாரு, பேதுருவே அந்த படகை கொஞ்சம் தள்ளி கொடு அப்படின்னாரு. உடனே படகு மேல ஏறி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பேதுரு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன செய்யறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நல்ல உற்சாகமா பேசுறாரு. அவர் பேசுறது அப்படியே மெய் மறந்து இருக்கிறான். உடனே பேதுருவுக்கு நன்றி சொல்லும்படியா இயேசு பேதுருவின் அருகில் வந்து சொல்றாரு, பேதுருவே இப்ப நீ படகை தள்ளிட்டு ஆழத்துல போய் வலைய போடு. எங்க என்ன சொன்னாரு? ஏற்கனவே மீன் பிடிச்ச இடத்துல போடுனாரா, இல்ல இன்னும் ஆழத்துல போய் போடுனாரா? அப்போ அவன் ஒரு மீனவன், பிறவிலேயே அவன் ஒரு மீனவன். ஒரு மீனவனுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணுமா? ஒரு மீனவனுக்கு மீன் பிடிக்க யாராவது கத்துக் கொடுப்பாங்களா? ஆனா இது இயேசு கத்துக் கொடுக்கிறார். தெரியுமா? பேதுருவுக்கு தெரியாத ஒன்றை இது இயேசு கத்துக் கொடுக்கிறார். பகல்ல யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்க, இரவுல தான் போவாங்க. சாயங்காலத்துல போனாங்கன்னா நடுராத்திரியில வலைய போட்டு அதிகாலமே திரும்பி வந்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நடுராத்திரியில போயிட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை படகு எடுத்தாங்கன்னா சனிக்கிழமை முழுவதும் அங்க சுற்றி திரிந்துட்டு சனிக்கிழமை கிளம்பி விடிய விடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வந்து சேருவாங்க. 2 நாள் 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் கூட அங்கே கடல்ல இருந்து வலையில போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இதுதான் பழக்கம்.
இப்ப இந்த பேதுரு எப்ப போனா எப்ப வலைய போட்டா ஒண்ணும் கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டான். ஆனா இயேசு சொல்றாரு, இப்போ உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல உன் வலையை போடு. இது மேட்ச் ஆகும் பாருங்க. Have a righteousness that goes beyond and is deeper than traditional religion. நீ வழக்கமாய் மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாய் உன் படகை தள்ளி கொண்டு போய் உன் வலையை ஆழத்திலே போடுகிற பழக்கத்தோடு இருந்தாலும், இப்ப நான் சொல்றேன், you change something which is not able to do in your personal life. நீ வழக்கமாய் செய்து கொண்டிருந்த ஒரு காரியத்தின்படி அல்ல, கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொல்லுகிற பொழுது அவன் படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிறான். இந்த அனுபவத்தை தான் கிறிஸ்து இன்றைக்கு சபைக்கு சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களை பார்த்து வாழ கற்றுக்கொள்ளாதீங்க, மற்றவங்க சொல்றதை வச்சு வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆழத்துக்கு தள்ளிட்டு போய் போடுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. Go deeper, not a traditional religion. Go deeper. இன்னும் கொஞ்சம் ஆழமாய், இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கடந்து போங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை காண்பீர்கள், பரிசுத்த ஆவியின் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள், பரிசுத்த ஆவியின் கிருபையை பெற்றுக் கொள்வீங்க. ஏன்னா நம்ம கரையில இருந்து மீன் பிடிக்க எப்போதுமே அதுதான் எளிமையா இருக்கும், சுலபமா இருக்கும், ஆபத்து இல்லாம இருக்கும். ஆனா மீன் கிடைக்காது. ஆனா இங்கே முதல் காரியம் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு புது அனுபவம் வேணுமா? Don't ever do the traditional religion. ஓகே, அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை ரிலிஜனை விட்டுருங்க, கொஞ்சம் ஆழத்திற்கு போங்க. கிறிஸ்துவ வேத வாசிப்பா இன்னைக்கு ஒரு வசனத்தை கேலண்டர்ல வாசித்தேன்னு சொல்லி போகாதீங்க. Go deeper. சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் பைபிள் படிக்கிற பழக்கமே இல்லை பாஸ்டர். இந்த சபைக்கு வந்த பிறகுதான் ஞானஸ்தானத்தின் போது நீங்க கொடுத்த எங்களுக்கு கொடுத்த பைபிளை தான் இப்ப தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். Go deeper. இப்பதான் ஜெபிக்க கற்றுக்கிட்டோம். எஸ், go deeper. இன்னைக்கு தான் பாட ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், go deeper. இப்பதான் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எஸ், go deeper. இதுதான் முதல் ஸ்டெப். Go deeper. நீங்கள் ஆழமா ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவனாய் ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் வந்து உங்கள் வாழ்க்கையை செலவழிக்காதபடி எல்லா காலத்திலும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆரம்பத்தில் வெறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு உபவாசம் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமைகள் அவங்க சபைக்கு போங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ செவ்வாய்க்கிழமை நிறைய ஜனங்க வருவாங்க. நான் சொன்னேன், இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் பத்தாது, ஞாயிற்றுக்கிழமையும் ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். செவ்வாய்க்கிழமையை விடல. ஆனா சில ஜனங்க சொல்றாங்க, போதும் மாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை வந்ததே போதும், எங்களுக்கு நிரம்பி ஆழத்துக்கு போயிட்டோம் நாங்க, அதனால செவ்வாய்க்கிழமை வேண்டாம், வெள்ளிக்கிழமையும் வேண்டாம். You are the loser. You are the loser. இழப்பு சபைக்கு அல்ல, உங்கள் கிறிஸ்து வரும் பொழுது அவங்க கேட்பாங்க, நீங்க இந்த சபையை சேர்ந்தவங்களா? எங்க சபையே காலியா இருக்கு, உங்களை மட்டும் காணோம் அப்படின்னா எல்லாரையும் காணும். அங்க சபை காலியா இருக்கு, நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்களா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பான், எதிர்த்து வீட்டுக்காரங்க கேட்பான். சொல்லுவீங்க, ஐயா கொஞ்சம் ஆழத்துக்கு போகாம அப்படியே தொடங்க இடத்துலயே நின்றுட்டோம் பாஸ்டர், அதுதான் இன்னைக்கு குழப்பம். பரவாயில்ல, கிறிஸ்து இன்னொரு வரவங்க போயிடுவாரு, அப்ப அவரோடு போகும். 3வது வருகை இருக்கு. ஒருவேளை கைவிடப்பட்டவர்களானால் பெட்டர் ட்ரை நெக்ஸ்ட் டைம். செகண்ட் கம்மிங்ல வராதவங்க 3வது வருகையில போலாம். அதுக்குள்ள அண்டிகிறிஸ்து வந்துடுவான், வந்துட்டான். இன்னைக்கு லூசிபர் மிஷன் அப்படின்னு ஏகப்பட்ட சபைகள் கிளைகளோடு ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய சபைகள் கிளைகளோடு ஆரம்பிச்சுட்டாங்க. அது கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நீங்க தொடங்கலாம் என்று சொல்லி. ஏன்னா எந்த ஒரு சபை தொடங்க வேண்டுமானால் அது அரசாங்கத்தினுடைய அனுமதி வேண்டும். நான் சொல்ல இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் எப்ப வேணாலும் சபை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப வேணா சபைக்குள்ள வரலாம், மெம்பர் ஆகலாம், எப்ப வேணா திரும்பி சபை விட்டு வெளியே போயிடலாம். Every month we should give record new members
we added in this church. அவங்க பேரு, அவங்க ஃபோன் நம்பர், அவங்க அட்ரஸ், அவங்க மெயில் ஐடி எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அனுப்பணும். அவங்க தான் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த பழைய சபைகள் அது எத்தனை பேர் இருந்தாங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சபை தொடங்குனது அதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஓகே, the religion system is under the archaeology department. ஆய்வு கூடம் செய்கிறவங்க தான் இருக்கு டிபார்ட்மெண்ட். every month you should give account. இந்த மாசம் யாரும் இல்லைன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். every month you should give the declaration. இந்த மாசம் 2 பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காகனா the religion conversion அவங்க என்ன செய்றாங்க, கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க. புற மதத்தவர்கள் கிறிஸ்துவத்திலே எத்தனை பேர் இணைந்திருக்கிறாங்க இந்த மாசத்துல அரசாங்கத்துக்கு கணக்கு இருக்கு. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகம் வருமானால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். என்ன கேள்வி கேட்பாங்க, நீங்க யாரு, ஏன் இந்த சபைக்கு வந்து சேர்ந்தீங்க, இதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க, அப்ப அந்த நம்பிக்கை என்ன, இங்க வந்தவர் இந்த நம்பிக்கை என்ன, எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய், இது அரசாங்கம் கேள்வி கேட்டு ரெக்கார்ட் பண்ணுது. அவங்க கொடுக்கிற பதிலும் அவங்க கேட்கிற கேள்வியும் ரெக்கார்ட் பண்ணப்படும். அது மனசுக்கு சரியாய் படுமானால் அவங்க விட்டுருவாங்க. இல்ல ஃபோர்ஸபிளி எங்களுக்கு சபை முடிந்த உடனே எங்களுக்கு சாப்பாடு பண்ண கொடுக்குறாங்க, ஐயா எங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா அதை பாஸ்டர் கொண்டு உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஒரு விருப்பத்தை அந்த விருப்பத்திற்கு மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வது தண்டனைக்குரியது. அதை நீங்க புரிந்து கொள்ளும். ஆனா இயேசு சாமி என்ன சொல்ல தெரியுமா, ஜீசஸ் லைஃப் அண்ட் கேரக்டர். பாருங்க, உங்களுக்கு எனக்கு எவ்வளவு எளிதாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஜீசஸ் லைஃப் அண்ட் கேரக்டர் டெமான்ஸ்ட்ரேட் ஹவ் டு மினிஸ்டர் அதர்ஸ். மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு, மற்றவங்க கூட ஜெபிக்க வந்தாங்கன்னா நீங்க கேட்கலாம், உங்க பேர் என்ன, வாட் இஸ் யுவர் நேம், which traditional religion you belongs to. அப்ப கேட்கலாம் அவங்கள்ட்ட, எதற்காக நீங்க வந்திருக்கீங்க, what is the purpose, what is the motivation you are entering in this church, what is the need of you, கேட்கலாம் அவங்க கிட்ட. அப்ப அவருக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இல்லையா, எங்க வாழ்க்கையில எத்தனையோ இடங்களுக்கு போனோம், எங்கேயுமே கிடைக்காத ஒரு சுகத்தையும் ஒரு ஆறுதலையும் ஒரு மனதினுடைய சமாதானத்தையும் நாங்கள் இங்கே பெறலாம் என்று வந்திருக்கிறோம். உங்களுக்கு பெறலாம்னு சொன்னா எங்களால் முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களா? இல்ல உங்க சபையை சேர்ந்தவருடைய சாட்சியும் வாழ்க்கையும் குணாதிசயத்தை பார்த்தோம். இவங்க இப்படி மாறி இருக்கும் போது எங்களுக்கும் அந்த மாற வேண்டிய ஒரு இருதயம் வருகிறது. அதனால எங்களுக்கு this is what Jesus Christ tried to implement every human life. எனக்கு ஒரு 2 மாசம் நம்ம சபையை சேர்ந்த ஒரு வாலிப பிள்ளை சொன்னா, என் கூட படிக்கிற பிள்ளை எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா தான் இருக்கும், நான் உங்க சபைக்கு என்னை கூட்டிட்டு போறியான்னு அந்த பிள்ளை கேட்டா, அங்கிள் கூட்டிட்டு வரட்டுமா அங்கிள் அப்படின்னா, கூட்டிட்டு வாமா அப்படின்னா. சபை முடிந்து போகும்போது அந்த பிள்ளை போயிடுச்சு, 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி அந்த சொல்லிச்சு அந்த பிள்ளை, அங்கிள் அந்த பிள்ளை நம்ம சபையில மெம்பர் ஆகணும்னு ஆசைப்படுது, மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இல்லம்மா, இது அப்பா அம்மாவுக்கு கேள்விக்குரிய ஒரு காரியம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வர முடியாதுன்னா சும்மா மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு ஒரு ஐடி கார்டை கொடுத்துட்டு வச்சுக்கிறது இல்லை, பேங்க்ல பாஸ்புக் ஓபன் பண்ற மாதிரி இல்லை, 2 போட்டோ கொடுங்க, ஐடி ப்ரூஃப் கொடுங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது சபை மெம்பர்ஷிப் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில ஒழுங்கா வந்தா அவங்க சபையில மெம்பரா இருக்க முடியும், இல்லைன்னா மெம்பர்ஷிப்ல இருந்து அவங்க எடுத்துருவோம் அப்படின்னா இங்கே தகுதி இல்லைன்னு சொன்னா அங்க தகுதி இல்லை. சொல்லுங்க, they are not eligible for in this church, in this doctrine, they cannot enter the kingdom of God. ஆமாவா இல்லையா? praise God சொல்லுங்க. இங்கே ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதன் பரலோகத்துக்கு தகுதியற்றவன். rejected by the gate of heaven ministry, also rejected by kingdom of God. ஏன் சொல்றேன், ஆழமா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு சாதாரண ஒரு ஆழமான உபதேசத்தை நம்ம கடந்து போகணும். இந்த உபதேசத்தையே அவரால் தாங்க முடியலன்னா வேற எந்த சபையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் வருகையில அநேகர் சொல்லுவாங்க, ஏசாமியை பார்த்து, ஏசாமி கேட்பாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தனே, ஏன் எங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கல, நான் பசியா இருந்த உணவு கொடுக்கல, நான் தாகமா இருந்த தண்ணீர் கொடுக்கல.
அப்போ கேட்கிறாங்க, நீங்க எப்ப ஆண்டவரே வஸ்திரம் இல்லாதவரை அவங்களை கண்டோம்? எப்போ நீ பசியா இருந்தீர் எங்களுக்கு தெரியாது, எப்ப தாகமா இருந்தீர் எங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க கூடவே ஒரு இயேசு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், உங்களுக்குள்ளவே ஒரு இயேசு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். அந்த இயேசுவை உன்னால அடையாளம் கண்டுகொள்ள முடியலன்னா அந்த பரம இயேசுவை உன்னால அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. Praise the Lord. That Jesus Christ is one among you. I can feel the spirit in my spirit. Jesus is one among you. உங்களிடத்துல ஒரு காரியங்களை கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். முதல் காரியம். அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போவோம். இரண்டாவது, முதல்ல எவ்வளவு பேர் எழுதுனீங்க? எழுதிட்டீங்களா? Have a righteousness that goes beyond and is deeper than a traditional religion. Matthew 5:1-7:29. ஆனா அதுல ஒரு காரியம் சொன்னேன். 5:20 ஸ்பெஷலா நீங்க படிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம், நேரம் இருக்காது இங்க தியானிக்க. அது 5:1 பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல முடியும். சீக்கிரம் 5:1, Matthew 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது உபதேசித்து சொன்னது. நல்ல கவனிங்க, முதல் வசனத்தை பார்ப்போமா? என்ன சொன்னாரு? இல்ல, அது அடுத்தது. அவர் சொன்னதாவது, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம். ஆவியில ஒரு எளிமை, the humble spirit. இதான் the deeper experience. the deeper experience னா உங்களுக்குள்ள எத்தனை பலமான வல்லமையான ஆவி வந்தாலும் you never express you as a greater person. நீங்க ஒரு பெரியவங்களா உங்களை காமிச்சிக்கவே மாட்டீங்க. you look like an ordinary person. that is life and character. ஏசாமிய எத்தனை பேர் பார்த்தாங்க? ஏசாமியை பார்த்தோன்னே கேட்கிறாங்க, ஏசாமி யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவங்க எங்க சொல்லிருப்பாங்க? 3 ராஜாக்கள் இயேசுவை தேடி வந்தாங்க இல்லையா? அவருக்கு பொக்கிஷங்களை கொடுத்து பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு போகணும்னு 3 பேர் வந்தாங்களே இல்லையா? சாஸ்திரிகள் வந்தாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, எப்படி அவங்க எங்க தேடி இருப்பாங்க? எந்த அரண்மனையில் இருப்பாரோ, எந்த மாளிகையில் இருப்பாரோ, எந்த கோபுரத்தின் உச்சியில் இருப்பாரோ அப்படின்னு எல்லாம் தேடிட்டு வந்தா அவங்களுக்கு வழிகாட்டினது ஒரு மாட்டு கொட்டகை. ஒரு மாட்டு கொட்டகை, எளிமையான ஒரு இடம். கந்தை வஸ்திரம் தரித்தவராய், கந்தை வஸ்திரம் தரித்தவராய் எங்க இருக்கிறாரு? ஒரு மாட்டு தொழுவத்தில். மாட்டு தொழுவத்தில் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். திருமண பக்கம்லாம் ட்ரெஸ் இருக்கும், மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கும். குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு மெடிக்கல் ஸ்டோர்கார் கேட்பான் உங்களை. பிறந்துருச்சியா அப்படின்னா ஒரு செட்டு கொடுப்பான். அதில் சோப்பு இருக்கும், ஷாம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஒரு சின்ன ட்ரெஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சொல்லுங்க, இல்லை பாஸ்டர், பிறந்த உடனே புது துணி போடக்கூடாது, பழைய துணி தான் போடணும். ஏன்னா ஏசாமியே பழைய துணி தான் போட்டாங்க. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை ஏசாமியை போல தான் வாழ போகிறாங்க. அதனால பழைய துணி போடணும். ஏசாமியுடைய நாட்கள் இருந்து வந்த காரியம். பழசு தான் கொடுக்குறாரு, புதுசே தரங்கிறார். பழசு அவர் இருந்துக்கிட்டு புதுசு அவன் கொடுத்துருக்கிறார், எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு முடியாது. பழைய வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும், பழைய பாரம்பரியம் தான் எங்களுக்கு வேணும், பழைய காரியம் தான் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு இதையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு, கொஞ்சம் மாறி வாங்க. என்ன சொல்றாரு? டீப்பர் ட்ரெடிஷனல் ரிலிஜன் விட்டு கொஞ்சம் ஆழமா போய் பாருங்க. அப்படியே இருக்காதீங்க, ராஜ்யம் போயிடும், ராஜ்யம் உங்களை விட்டு போயிடும். அதனாலதான் சொல்றாரு, go deeper, don't ever do the traditional, don't ever do traditional. இல்லையா? பாருங்க, ஆதி காலத்துல என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷன், வாமிட் ஆகுது, சின்ன பச்சை குழந்தைக்கு அஜீரணம் அப்படின்னு இங்க நிறைய இருக்கு. இன்னைக்கு அஜீரணம்னு இம்மிடியட்டா நிறைய மெடிசன்ஸை கொடுத்துருவோம். ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? கண்ணு பட்டுருச்சுன்னு
அந்த நாட்கள் அடுப்பு இருந்துச்சு, விறகு இருந்து எரிஞ்சிட்டு இருக்கோம். டக்கு நினைச்சுவாங்க, உப்பு எடுத்து இப்படி சுத்தி உப்பு அடுப்புல போட்டா உப்பு கண்டிப்பா வெடிக்கும். வெடிக்குமா வெடிக்காதா? எவ்வளோ கஷ்டம் இந்த பிள்ளைக்கு. உப்பு தரையில போட்ட வெடிக்குது, நெருப்புல போட்டா உப்பு தானா வெடிக்குது. அந்த உப்பை தூக்கி அடுப்புல போட்டுட்டு என்னமா திருஷ்டி பார்ப்பா. இப்ப எவ்வளவு போட்டே அவ்வளவு வெடிக்கும். சும்மா 2 போட்டா டப்புன்னுட்டு விட்டுரும். ஒரு கை அள்ளி போட்டு படப்பட படப்படப்படன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ திருஷ்டி. ஆனா பாருங்க, பேதி நின்றும் வாமிட்டு நின்றும். யாருக்கு? குழந்தைக்கு. இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. யோசிச்சா ஐயோ நான் முட்டாள்தனம். அதுதான் ஏசாமி ஆதின்னு சொல்லிருக்காரு. நீ அவன் செஞ்சதை நீ செய்யாத, நீ செய்யாம செய்யாத, எதையும் அரைச்சு ஊத்தாத. அது ஊத்தி இருக்கும், அது ஏற்கனவே வாயெல்லாம் பொங்கி இருக்கும். அதை போய் மேல மேல ஊத்தி என்ன பண்ற அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. டோன்ட் எவர் டு த ட்ரெடிஷனல் ரிலிஜன் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஓகே, 2வது ஸ்டெப் அழகா சொல்றாரு. Teach the things Jesus taught in the way he taught them, always saying in the tune with the Father. Tune with the Father. Tune அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வதற்கு தான் அவர் கற்றுக் கொடுத்தார். Teach the things Jesus taught in the way he taught them, always saying that in tune with the Father. John 5:19, John 6:38, John 7:16, John 8:28. இந்த 3 காரியங்களும் நீங்க பார்க்கலாம். வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. இது 2வது பகுதி தான். செகண்ட் John 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதா ஆனவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறே ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எதை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். டியூன், the father's tune. இவர் எப்படி பண்றாரு? பிதா என்ன செய்யறாரோ அதை பார்த்துட்டு அப்படியே இயேசு செய்யறாரு. இயேசு என்ன செஞ்சாரோ அதை பார்த்து நம்மளும் அப்படியே செய்யணும். இதான் 2வது மெத்தட். முதல் மெத்தட் சொல்றாரு, அவங்கள பார்க்காத இவங்கள பார்க்காத, அவங்க நீதியிலும் உங்க நீதி அதிகமா இருக்கணும், அப்பதான் ராஜ்யத்துக்கு போவீங்க. டீப்பர். அடுத்து என்ன சொல்றாரு? அது எப்படிங்க செய்யறது? ஆழமா செய்யணும்னா எப்படி செய்யறது? ஆழத்துக்கு தள்ளிட்டு போனா என்ன கிடைக்கும்? எப்படி போறது ஆழத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். பிதா செஞ்சதை பார்த்து நான் செஞ்சேன், நான் செஞ்சதை பார்த்து நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். எப்படி எப்படி ரொம்ப மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ புதுசா ஒன்று செய்யணும்னா முடியாது. ஆனா ஒருத்தர் செய்யறத பார்த்து செய்யணும்னா செய்யலாம் இல்லையா? எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயிரும் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. ஆமென். அப்ப இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வர வேண்டும். என் இயேசு எதை செய்கிறாரோ நாம் அதை என்ன செய்யணும்? அவர் செய்யறத பார்க்கணும் இல்லையா? அவர் செய்கிறதை நீங்கள் பார்க்க விட்டால் அவர் செய்கிறதை உங்களால செய்ய முடியாது. பிதாவை அவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமா இருக்கும். That is my food. அப்போ அவருடைய வாழ்க்கையில அவர் கவனித்து பார்த்த ஒரு நபர் யார்? இயேசுனுடைய வாழ்க்கையில அவர் கவனிச்சு பார்த்த ஒரு மனிதர் யார்? உலகத்துல யாரையுமே இல்ல. அவர் சொல்றாரு, வாசித்து பாருங்க. முதல் அற்புதத்தை செஞ்சாரு பாத்தீங்கன்னா, ஆனா ஒரு திருமண வீட்டுல இருக்கு பாருங்க. அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, அவர் யாரை பார்த்துட்டே இருக்காரு? அவரு என்ன செஞ்சாலும் யாரை பார்க்கிறாரு? பிதாவை பார்க்கிறார். பிதா என்ன டியூன் போடுறாரோ அப்படித்தான் இவரு செய்வார்.
அது மாறவே மாறாது. என்ன சொல்லி கொடுத்தாரோ பிதா, அதை தவிர இவர் எதுவுமே செய்யல. அப்படி என்ன அர்த்தம்? பிதாவுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் இயேசு காரியங்களை கிரியைகளை நடப்பித்ததினாலே இயேசுவுக்கு அது எளிதாய் செய்ய முடிந்தது. It is very easy to fulfill because he closely watch what Father committing in his work. அது அவர் செய்யறத பார்த்து செய்யறது எளிமையான ஒரு காரியம் இல்லையா? அது வந்து புதுசா ஒரு காரியத்தை செய்ய சொல்லல. என் பிதா என்ன செய்தாரோ அதை நான் செய்தேன். இதுதான் மற்றவங்களுக்கு அர்த்தம். வேசாமி சொன்னாரு, நான் அவரை பார்த்து செய்யறேன், நீங்க என்ன பார்த்து செய்யுங்க. முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னும் எதுக்குள்ள வரல, இன்னும் 3 காரியம் சொன்னேன். பரிசுத்த ஆவி சபையை comforter of the church, reprover of the church, teacher of the church. இன்னும் அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனா அதற்குள்ள இன்னொரு சப் பாயிண்ட் எப்படி வருதுன்னா, relying in the ministry of Jesus. அந்த மாதிரி பரிசுத்த ஆவி சபைக்கு சொல்லுகிறது, சபையில செய்கிறத நாங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தடுக்குள்ள போனதா அதை பார்க்க முடியும். What is this method? Easy method அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சொல்றாரு ஜீசஸ் லைஃப் அண்ட் கேரக்டர். ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையும் உங்கள் குணாதிசயமும் இது வந்து ரொம்ப பேருடைய வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. வாழ்க்கையை மாத்தணும், கேரக்டர் மாத்தணும். ரெண்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்த காரியம் சொல்றாரு demonstrate how to minister to others. demonstrate. நீங்க வந்து உங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உபதேசிக்க முடியாது இல்லையா? ஒரு வாலிப தம்பி அடிக்கடி குடிச்சு போதையில விழுந்துருவான். அவனை கொண்டு போய் வீட்டுல போடுவாங்க. அப்போ ஒரு நாள் அந்த வாலிப தம்பியை பார்த்து அவங்க அப்பா மனசு உடைஞ்சு போய் கேட்கிறாரு, தம்பி இதற்கு மேல என்னால தாங்க முடியல, hereafter I cannot bear, please leave the habit. அந்த பழக்க வழக்கத்தை தயவு செய்து விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சறாரு. அப்ப அந்த பையன் கேட்கிறான், I learned from you. நான் எங்க கத்துக்கிட்டேன்? உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க செய்து கொண்டிருந்த காலத்துல நீங்கள் செய்ததை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். நீங்க அதுல இருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்னு சொல்லி கொடுத்தா நான் ஈஸியா வெளியே வந்துருவேன். உங்களுக்கு அப்போ இந்த காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது you cannot tell anyone, you cannot teach anyone, you cannot insist anyone to do this, do that. You cannot insist anyone because your character and life is different. You cannot tell others to do. You cannot dictate or you cannot insist others to do because you have the weakness. You have some problem. You are not able to admit yourself because your life and character cannot demonstrate into others' life. அங்கதான் ஏசாமி பிதாவையும் தன்னையும் எப்பொழுதுமே இணை பிரியாம காத்திருக்கிறார். அதே போல கிறிஸ்துவும் நம்மளும் இணை பிரியாம இருக்கும் பொழுதுதான் நம்ம இந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்வார். அப்பதான் சொல்றாரு, நான் அதை செய்ததுனால தான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி செய்யுங்க. எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 5 என்ன சொல்றது? Jesus teach what we should do. உங்களுக்குள்ள ஆவி இருக்கா? ஆமாயா. எளிமையா இருங்க. ஆவியில எளிமையா இருங்கன்னா இது வஸ்திரத்தை குறிக்கிற காரியம் அல்ல. அதுக்காக நான் வந்து கமலெல்லாம் அவுத்து போட்டுருவேன், வளையலாம் அவுத்து போட்டுருவேன், செயினெல்லாம் அவுத்து போட்டுருவேன். அது இதுக்கு சம்பந்தம். எளிமைன்னா அது இல்லை. அந்த வாழ்க்கை வேற. எளிமையான வாழ்க்கைங்கிறது அது வேற வாழ்க்கை. அது உலகத்திற்கு ஏற்ற ஒரு வேஷம். நாங்க போய் மலேசியாவில் இறங்கின உடனே ஈவினிங் டின்னருக்கு போனோம். அப்போ என்னோட இருந்தவர் சொன்னாரு, பாஸ்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அந்த தம்பி கஜி சொன்னாரு, அன்பு சொன்னா, அண்ணே உள்ள வாங்க, மேலே திரும்பி ரூம் போயிட்டு வந்துடலாம். நான் கவனிக்கலண்ணே அப்படின்னா. என்ன அப்படின்னா, அண்ணே எல்லாமே அவுத்து வச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களுடைய ஜுவல்லரிலாம் அவுத்து வச்சு ரூமில் வச்சு லாக்கரில் போட்டு வந்துடலாம். என்னன்னு இருக்குன்னு தெரியல. போயிட்டு வந்துட்டோம். வந்தவர் நான் கேட்டேன், ஏன்பா அப்படின்னு. அண்ணா பிரேஸ்லெட் போட்டால் கையை வெட்டிட்டு போயிடுவாங்க இங்கே.
மோட்டார் சைக்கிள் வந்து அப்படியே கையை அப்படி வெட்டிட்டு போயிடும் நகைக்காக. நான் சொன்னேன் பெங்களூரை விடவாப்பா இந்த மலேசியா மோசமா இருக்கு அப்படின்னு. ஐயோ என்ன நடக்கும்னே தெரியல, என்ன நடக்கும்னே தெரியல. ஒரு தடவை இந்த நீடில் மாதிரி இருக்குமா சின்ன கம்பி, அதை போட்டு அப்படி இழுத்துருவாங்க செயினை. ஒரு முறை அப்படி போடும்போது ஒரு பெண்ணுடைய நரம்பை கூட இழுத்துருச்சு. அப்படி கட் பண்ணி செயினா இருக்கிறது பதில் அங்கே இருக்கிற நரம்பு இழுத்துருச்சு. ரத்தம் முழுவதும் போய் அந்த பிள்ளை இறந்து போயிட்டான். உடனே அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லி அதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சகஜமா சாதாரணமா நடக்கும். there is no security, much security in this country. ஏன் அதை சொல்றாங்க தெரியுமா? இந்த வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருவர் நம்ம கற்றுக் கொடுக்கணும். We should change ourselves, live accordingly, do this, do not go there, don't touch that. The instruction given by the people, those who learned already, those who understand early. But church, the Christ life and character demonstrate each and every believer's life. Don't do that, don't do this, and you should not speak, you should not do this. Holy Spirit very clearly indicate and instructed the church how we should be promoted by God. எப்படி நாம் தேவ ஆவியினாலே மேன்மையாக்கப்படுகிறோம் என்று சபைக்கு தேவன் அருளின ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா பல நேரங்களில் இயேசுவுடைய உபதேசங்களை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்றாரு, நான் போவேன் ஆகியோர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்கள் நடுவில் அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களுக்குள்ள வந்து உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிறவர். நம்ம இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டா அவர் நம்மை நடத்தி கொண்டு போயிடுவார். அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது ஆவியனுடைய வேலை. அதுக்குதான் நீ சபையில 3 காரியம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு சபையில? கம்ஃபர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட்ஸ். பயமுறுத்துறது இல்லை ஆவியனுடைய வேலை, கம்ஃபர்ட்ஸ். ஐயா நான் பாவியா, கவலைப்படாதீங்க, பாவியை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். கம்ஃபர்ட். அடுத்தது சொல்றாரு, ரிப்ரூவர், டெல் விட்னஸ். சொல்ல ஏசாமி இப்படி வாழ்ந்தார் தெரியுமா, ஏசாமி இப்படி ஜீவித்தார் தெரியுமா, ஏசாமி எங்க இருக்கார் தெரியுமா, பிதாவின் வலது பாரிசத்திலே. நீங்களும் அங்க இருக்கும்படி அவர் போய் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் உங்களுக்கு. இங்க வந்து இங்க எல்லாம் சரி பண்ணிட்டு அங்க போயிட்டார். இங்க நம்ம சரி ஆயிட்டோமா, சரி ஆயிட்டோம்னா அங்க போறதுக்கு அங்க வேலை ரெடி பண்ணிட்டார். இங்க வந்து 33 ஆண்டுகள் ஒரு வேலையை முடித்த பிறகு அங்க போய் வேலையை தொடங்கிட்டார். இப்ப அந்த வேலையை முடித்த பிறகு அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போவார், ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போவார். ஆயத்தமா இருக்கிறவங்களை கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களை வந்து அழைத்து கொண்டு போவார். இது 2வது. 3வது காரியம் சொல்றாரு, teach the things Jesus taught. எழுதிட்டீங்களா? 3வது காரியம், do the things he did in the manner in which he did them. Jesus treated people with dignity. Do the things, 3வது point, do the things he did in the manner, do the things he did in the manner in which he did them. Jesus treated people with dignity. Luke chapter 7, 36 to 50. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 50 வரைக்கும் இருக்கு. 36 மட்டும் நீங்க வாசித்து பாருங்க. அதாவது ஜனங்களை நடத்துகிற பொழுது ஒரு டிக்னிட்டியோட நடத்தணும். யாரையும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இருக்கா இல்லையா பைபிள்ல? என்கிட்ட யார் வந்தாலும் நான் அவங்கள புறம்ப தள்ளவே மாட்டேன். இதுதான் treat them with dignity. எல்லா ஜனம் யார் வந்தாலும் சரி யாரையுமே அவரு புறம்ப தள்ளவே இல்லை. அவர் அரவணைக்கிறவர், சேர்த்துக் கொள்ளுகிறவர் இல்லையா? வாசிங்க. லூக்கா 7
2வது அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து வந்து இருந்தார். பரிசேயன் கூப்பிடுறான், சொல்றா, ஏசாமி உங்க கூட சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. பாருங்க, ரொம்ப பேத்துக்கு இது ஆசை. ஆனா அவன் பரலோகம் போகணும்னு ஆசையா? நல்லா கவனிங்க. அங்க பரிசேயன் வீட்டுல இயேசு போயிட்டாரு. இவன் கூப்பிட்டோட இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா he treat the people with dignity. அப்படிங்கும்போது உங்க வீட்டுக்கு நான் வரணும்னா உங்க வீடு எங்க இருக்கணும், எந்த ரோட்ல இருக்கணும், என்ன எப்படி கூட்டிட்டு போவீங்க, அங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொடுப்பீங்க, அதெல்லாம் இவர் கவலையே படல. ஓகே, he treated the people with dignity. அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஓகே, உங்ககிட்ட யாராவது பேசினாங்கன்னா you show your dignity. நீங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, உங்களோடு பேசுகிறவர்களுக்கு you should show the dignity. வாசிங்க 36. இயேசு அந்த பரிசேயன் தன்னோடு கூட சாப்பிட வர சொன்னே வீட்டுக்கு போயிட்டார் இயேசு. ரைட். அடுத்தது, அப்பொழுது அந்த ஊரிலே இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே துடைத்து கழுவி தன் தலைமறையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது கவனிங்க. இப்ப ஏசாமி எங்க வந்திருக்கிறார்? யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். கவனிங்க. இப்ப இந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு யார் வரா? கூப்பிட்டு ஏசாமி வந்திருக்கிறாரு. கூப்பிடாமையே நம்ம வந்துருச்சு. உங்களுக்கு கூப்பிட்டதுனால இயேசு வந்தாரு, கூப்பிடாமையே நம்ம வந்துட்டாங்க. இப்ப இங்க 36 என்ன இருக்கு பாருங்க. 7:36 சீக்கிரம் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். பாருங்க, இந்த சம்பவத்தை ஏசாமி ஏன் சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கடன் என்ன? கொஞ்சம் கடன் பட்டிருந்தா, ஐயா நீங்க இந்த பணத்தை தொகையை திரும்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடும். அந்த தொகை மிகப்பெரியதா இருந்தா என்ன செய்வீங்க? வாழ்நாள் முழுவதும் அந்த நினைத்து 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 எண்ணிக்கொண்டே இருப்பீங்களே இல்லையா? அப்படிதான் அவர் சொல்றாரு, கொஞ்சம் கடன் மாட்டோமே, கொஞ்சம் கடன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னமே தெரிஞ்சிருந்தா நிறைய வாங்கியிருப்போம். ஆமா இல்லையா? நம்ம நம்ம என்ன பேசுவோம்? வாப்பா எவ்வளவு பண்ணி எனக்கு கடன் தரணும்? 50 ரூபா. சரிப்பா, அந்த காசை நீ திருப்பி தர வேணும், போப்பா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வந்தான், நீ எவ்வளவு வாங்கியிருக்க? 5000. சரி கொடுக்க வேணாம், போப்பா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வரான், நீ எவ்வளவு வாங்கியிருக்க? 5 லட்சம். வேண்டாம், போப்பா அப்படின்ட்டார். 3 பேர்த்தையும். இந்த 50 ரூபா அவன் என்ன வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, ஏன்னா 50 கூட கொடுக்க நிர்வாகம் இல்லாதவன் தான் இவன். மன்னிக்கப்பட்டுச்சு. இவன் சொல்லுவான், பெருசா என்ன முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த 5 லட்சம் நான் வாங்கியிருப்பேன். ஏசாமி 5 லட்சத்துக்கு கொடுக்க வேணாம்னாலும் சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம வாங்கினது 50 தானே, அதெல்லாம் பெருசா மாத்திட்டாரு அப்படின்னா அவ்வளவு பெருசா எக்ஸ்பிரஷன் காமிக்க மாட்டான். ஆனா அந்த 5 லட்சம் வாங்கினா பாருங்க, கொடுக்க முகாந்திரம் இல்லாம அவன் சொல்லுவான், எப்படி கொடுப்பேன், எப்படி செலுத்துவேன் என்று நான் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாம இருந்தேன், எல்லாத்தையும் குறைத்து வேண்டாட்டாரே இந்த இயேசு. அப்ப ஏசாமி எவ்வளவு பெரியவர் என்று அவன் வாழ்நாள் முழுவதும் அவரை துதித்துக் கொண்டே உயர்த்தி கொண்டே இருப்பான் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில இயேசு செய்தது உன்னுடைய கொஞ்சம் நன்மை செய்திருக்கிறாரா அல்லது நிறைவான நன்மை இயேசு செஞ்சிருக்காரா? இங்கே 50 வசனத்துல சொல்றாரு, the women saved. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
சோசோ எஸ்ஓ ஜெட்ஓ என்று சொன்னால் அவள் மீட்கப்பட்டவள் என்று அர்த்தம், பாதுகாக்கப்பட்டவள் என்று அர்த்தம். அவளை இயேசு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு உளையான சேற்றில் இருந்து அவளை என் இயேசு தூக்கி எடுத்தார். ஆமென். தூக்கி எடுத்திருக்கிறார். அவ உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்த இயேசுவை அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை க்ளோஸ் வாட்ச் பண்றார். இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறார் என்று அறிந்து அந்த இயேசுவை காண அந்த வீட்டுக்கு வரான். அவ யாரை பத்தியும் கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. இயேசு வந்திருக்கிறாரா? ஆமா வந்திருக்கிறார், நான் அவரை பார்க்கணும். இல்ல இல்ல, இது உங்க வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் முடியாது, நான் பார்க்கணும். அழுது அவர் பாதத்தை கழுவுகிற ஒரு அனுபவம், ஒரு அனுபவம். அப்பதான் சொல்றாரு, ஏயா நீ ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருந்தா உங்களுடைய பாத கால்களை தொடுகிறவர் யார் என்று அறிந்திருப்பீங்களே. அந்த நாட்களில் ஜீசஸ் இயேசு வாழ்ந்த காலங்களில் ஒரு ட்ரெடிஷனல் சின் அப்படிங்கிறது விபச்சாரம். அந்த விபச்சார ஸ்திரியாகட்டும் குஷ்டரோகமாகட்டும் அவங்கள நம்ம தொட்டாலும் சரி, இல்லை அவங்க நம்மளை தொட்டாலும் சரி, அது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு துக்க வீடுக்கு போனா எப்படி நம்ம தீட்டுன்னு சொல்றோமோ அதே போலதான் அந்த தீட்டுடையவள் என்று அர்த்தம், அந்த விபச்சாரஸ்து. இப்ப இயேசு என்ன பண்ணிருக்கணும்? இவர் காலை அப்படி வச்சிருக்கும் போது நம்ம கண்ணீரை சிந்துகிற பொழுது காலை எடுத்துருக்கணும். இயேசு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா, ஆனா இயேசாமி பேசாம காலை இன்னும் அப்படி வசதியா இருக்கிறாரு. நீ ரொம்ப புண்ணியாத, நான் என் காலை மடக்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த காலை கொடுக்கும் போது அவள் அழுது தலைமையால துடைத்து தைலத்தை பூசுகிறாளே. இருதயத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு கிராட்டிடியூட் என்ன இருந்துச்சு அவள் இருதயத்துல? உலகத்துல எல்லாரும் என்னை கல் எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இருந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என் பாவத்தை இயேசு மாற்றிருக்கிறார், இயேசு தான் சுமந்து கொண்டிருக்கிறார். நான் இவருக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கண்ணீரோடு கூட தலைமையினால் கால்களை துடைத்து ஓயாமல் முத்தமிடுகிறாள். அவள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தன் இருதயத்திலே இயேசுவை எப்படி உயர்த்த முடியுமோ அவளாய் இயேசுவை உயர்த்துகிறவளாய் காணப்பட்டாள். அவள் நன்றி உணர்வு உடையவள். நான் எந்த நிலைமையில் இருந்தேன், எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் வாழ்க்கை இயேசு மாற்றி இருக்கிறாரு, என் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, என்னை இவ்வளவு பற்றுதலாய் அன்பாய் இருக்கிறாரு. அந்த இயேசுவுக்கு நான் என்ன விருதியில் உணவு செய்ய முடியும், கைமாறு செய்ய முடியும்? அதுக்குதான் நம்ம செஞ்சாங்க. ஆனா அதுக்கு அந்த பரிசையை சொல்லுகிறார், தன்னை தொடுகிறவர்கள் யார் என்று இயேசுக்கு தெரியாதா? அதை இயேசு சொன்னாரு, அது அவ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தெரிஞ்சுக்கோ. இவள் மிகுதியான பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன், மிகுதியான பாவத்தை மன்னித்திருக்கிறேன். அப்ப யோசித்து பாருங்க, இயேசு மன்னித்த பிறகு அப்படி வாழ்க்கை மாற்றப்பட வருகின்றார். திரும்பவும் அவள் ஒரு விபச்சாரியாய் இருந்திருப்பாரானால் இயேசுவின் பாதத்தை அவளும் தொட்டிருக்க முடியாது, இயேசுவும் அதை அனுமதித்திருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. எப்ப வாழ்க்கை மாறிச்சு தெரியுமா? ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பேப்டிசம். சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. இது ஞானஸ்தானத்தில் சொல்றதான ஒரு காரியம். நோ மோர் சின் என்று சொல்லி அனுப்பிட்டார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? இயேசு எங்க போறாரு, இயேசு எங்க வராரு, எந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்றாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு, அவளுக்குரிய காரியம் என்ன என்பதை தன் இருதயத்தில் ஆழமாய் அவர் எங்கு சென்றாலும் அவரை உயர்த்துகிறவளாய் காணப்படுகிறாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலைமை ஆவிக்குரிய வாழ்க்கையில். இங்கே பாருங்க, faith secured her pardon. And the realization of God's forgiveness brought forth an expression of gratitude. என்ன நடக்குது? Expression of gratitude. நீங்கள் என்ன கிறிஸ்துவுக்கு கைமாறி செய்ய போகிறீர்கள்? அவளை போல இயேசுவின் காலை கழுவணுமா, தலைமையினால துடைக்கணுமா, முத்தம் கொடுக்கணுமா? அது சொல்றார், இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், அங்க போய் வச்சுக்கலாம் நினைக்காதீங்க, அதை இப்போ இங்க செய்ய முடியும்.
எப்படி தெரியுமா? உங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பதினாலே. Total submission to God that will be granted by God. Amen. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில what in the world the Spirit is doing. இப்போ உங்களுக்கு விளங்கும், அந்த செய்தி விளங்குமா உங்களுக்கு? இப்போ வாசித்து பாருங்க 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கேலண்டர்ல வாசிங்கல்ல, அதை நீ வாசிச்சு பாருங்க, தெளிவா புரியும் பாருங்க. நான் வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிதாவினுடையவைகள் யாவும் பிதாவின் உடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து பாருங்க, பிதாவுக்கு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் என்கிட்ட இருக்கு, என்னிடத்தில் இருந்து அவர் என்ன பண்றாரு? எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஏசாமிகிட்ட இருந்து உங்களுக்கு அறிவிப்பார். நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்துல காண்பீர்கள் என்றார். நல்ல கவனிங்க, இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு எல்லாம் சுருக்கமா பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன். இந்த 16-15 நோக்கம் என்ன? மோட்டிவேட்டட். God Christ tried to motivate every individual person. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாக்களை மோட்டிவேட் பண்றது அவருடைய வேலையா இருக்கும். மோட்டிவேஷன். அப்போ நல்லா கவனிங்க, was motivated by compassion. அவருடைய மனதுருக்கத்தினாலே. மனதுருக்கம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு தான் மனதுருக்கம். உங்க மேல பாசம் வச்சிருக்கிறார் இயேசு. வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாரா இல்லையா? இப்ப பாருங்க, உங்க பிள்ளை தவழ்ந்து போயிட்டு இருக்கு, அங்க ஒருவேளை சின்ன அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கலாம், அது சூடா சாப்பாடு வடிச்சு அங்க வச்சிருக்கலாம். உங்க பிள்ளை தவழ்ந்து போகுதுன்னு செய்வீங்க, வாமா இந்த பக்கம் அங்க நெருப்பு இருக்குமா அப்படின்னு நீ வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? இல்ல ஓடி போய் தூக்குவீங்களா? ஒரு தாய்க்கு அன்பு இருக்குன்னா அதை விட மேலான அன்பு நேசமாக இருக்கு எங்க மேல. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதுதான் அவருடைய மனதுருக்கம். அதுதான் அவர் என்ன செய்யறாரு தெரியும்? அது உங்களுக்கு வாசிச்சு காட்டட்டுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்க, 38 வரைக்கும். Was motivated by compassion. Matthew 9:35-38. சீக்கிரம் வாசிங்க. 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களை சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி அவர்களை சுகமாக்கினார். நல்ல கவனிங்க, இப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திரளான ஜனங்க இயேசுவை சுத்தி இருக்கிறத பார்த்த உடனே அவளை பார்த்து மனதுருகினார். இருக்கா? என்ன சொல்றாரு? The people without shepherd. மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடு. வாழ்க்கையில ஒரு மேய்ப்பன் இல்ல, ஒரு ஆட்டுக்கு மேய்ப்பன் இல்ல, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடை என்று கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுப்பார். நானே நல்ல மேய்ப்பன். இப்போ ஒரு பாருங்க, ஒண்ணு சொல்றேன், ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன், தனியா இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குட்டி ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல அங்க எங்க குதிச்சுட்டு ஓடுது. ஓகே, ஒரு முறை என்னுடைய வாலிப நாட்களில் நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம். என்னுடைய பிஃபோர் மேரேஜ் கொடைக்கானல் போகும்போது ஒரு குட்டி மான், சின்ன அப்பதான் பிறந்திருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நிற்க முடியல, நடக்க முடியல, அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி அழகு குட்டி மான் வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, வண்டி நிறுத்தி அள்ளி போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், வேணாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேணாம், சும்மா இருப்பா, எதுக்கு அவங்க செக் போஸ்ட்ல மாட்டிக்குவோம், இல்லைன்னா அவன் பண்ண ஒட்டின்னு அதை விட ஒருத்தன் அள்ளி போட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. என்ன சொன்னா, அடிச்சு புசிப்போமாமா, சாப்பிட்டுமா, நல்ல இளம் கறி நல்லா இருக்கும், ருசியா வே சும்மா இருக்கடா அப்படின்னு. சரி, என்ன செஞ்சோம், அது போற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நவர்ற மாதிரியே இல்லை பாருங்க. என்ன செஞ்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? கிட்ட நின்று கேமரா இருந்துச்சு, அதனால பிலிம் ரோல் போட்டு எடுக்கிறது, நிறைய ஸ்னாப் குட்டி சுத்தி அதை பிடிச்சு எடுத்துக்கிட்டோம். எழுதிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க.
திரும்பி பார்த்தா அந்த தாய்மான் இவ்வளவு நேரம் கவனிக்கல, இவ்வளவு நேரம் என்ன நடக்குது கவனிக்கல. அந்த குட்டிக்கு ஒருவேளை அப்பதான் அந்த மான் குட்டி போட்டிருக்கும், இது எப்படியே வந்துருச்சு. அங்கிருந்து கற்களை முட்டி தந்தது கீழே ரோட்ல. அந்த கல் உருண்டு வருது. இந்த சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தோம். சொன்ன சீக்கிரம் வண்டியில் ஏறுங்கப்பா, எல்லாம் ரோடு போய் ஏறுங்க. அந்த கொம்புகள் என்ன செய்ய வந்து நம்மளை கிழிச்சுக்கணும் இல்லையா? அப்பதான் யோசிச்சோம், யாருமே நினைச்சா அந்த தாயுடைய கண்கள் இந்த குட்டி மேல எப்போதுமே தன் குட்டி மேல கவனமோ இங்கதான் இருக்குன்னு பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, சுத்தி ஆட்கள் நிக்கிறத பார்த்து தன் கோபத்தை வெளிப்படுத்துது. ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு மிருகத்துக்கு இவ்வளவு புத்தியா? ஒரு 6 அறிவு இருந்தாலும் சரி. அதெல்லாம் சொல்லுது, ஒரு தாய்க்கு 6 அறிவு, தன் பிள்ளையை விட மாட்டா. ஆனா அதற்கு மேலாக சொல்றாரு, சிறியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாதங்களை மறப்பாதோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீ எங்க போற, எங்க வர, என்ன செய்யற, அவருடைய மனதுருக்கம் நம்மை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்துட்டு ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு கிரியை செய்வோமானால் உள்ளத்துல ஒரு ஆனந்தத்தினால நல்லது உண்மை உத்தமமான ஊழியக்காரரே நீ வருவாய், என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ சேர்த்து கொள்ளப்படுவாய் என்று சந்தோஷப்பட்டு கிருபையை இன்னும் அதிகமாய் கொடுப்பார் அல்லவா? இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நாம் யோசித்து பார்க்கிற பொழுது, Lord, you given us strength to do this. இதை செய்வதற்கு நீர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறீர், கிருபை அளித்திருக்கிறீர், நன்மை அளித்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை நீ காண்கிறவர் என்று நான் தொடர்ந்து உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாத. அதே பாருங்க, அது அடுத்த பகுதியை பாருங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களை பார்த்து மனதுருகினார். வாசிங்க. நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் நமக்கு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுவடை மிகுதி ஆளும் இல்லை, அந்த மனிதர் அலைகின்றாரே. ஆமென். அவருக்காக பேசுவதற்கு நாள்கள் இருக்கிறதா? அவருக்காக ஓட கால்கள் இருக்கிறதா? அதுதான் ஒரு கேள்வி. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மனதுருகிறார். இயேசு இன்னைக்கு இதுதான் செய்தி. இன்னைக்கு ஏன்னா அப்படிதான் என்னெல்லாம் வச்சிருந்தாரோ அதை குமாரனுக்கு கொடுத்தார். குமாரனுக்குள்ள என்னெல்லாம் கிருபை இருந்துச்சோ அதை குமாரன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும் இல்லையா? Whatever belongs to this church, that belongs to you. The gracious gift given by the Father to Son, the Son given to the Holy Spirit, the Holy Spirit given to the believers, each and every believers to inherit and utilize it. நாம் அதை சுதந்திரிக்கும்படியாய், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு அனுகூலமான ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாய் அதை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேருக்கு வாஞ்ச ஆண்டவரே அது எங்களுக்கு வேண்டும் இன்றைக்கு. ஏன்னா பிதாவினுடையது குமாரனுக்கு, குமாரனுடையதெல்லாம் பரிசுத்தாவி எங்க இருக்கிறாரோ அது நமக்கு சொந்தமாயிரும் இல்லையா? அப்ப அந்த கிருபை எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு இருக்கு, அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். Those who not have that gifts, you can operate today. This is a promise given by God. The early ways, early churches, ஆதி சபைகளிலே ஆவியானவர் கிரியை செய்தாருங்க. இன்னைக்கு அந்த கிரியை இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது எவ்வளவு பேர் நீ பெற்றுக்கொள்றாங்க தெரியாது. நல்லா கவனிங்க. And never did anything to selfishly draw attention to himself. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. John chapter 8 verses 4. John 8:4 எடுத்து வாசித்து பாருங்க. சீக்கிரமா இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 4வது வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவரை கல்லெறிய வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நல்லா கவனிங்க. இந்த ஒரு காரியத்தை திரும்ப நம்ம இயேசுவை வலியுறுத்துற என்ன சொல்ற தெரியுமா?
he never did anything to selfishly. எதுவுமே செல்ஃபிஷா பண்ணல. பாவம் போனா போகுது அப்படியே விட்டாரு. ஏசாமி அப்படி விட மாட்டார். ஏன் தெரியுமா? people should not think or people should not see the selfishness. நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில சுயநலம் இருந்தா உங்களால கிறிஸ்துவ ஊழியம் செய்ய முடியாது. you cannot, if you have the selfishness, you cannot do ministry for God. அப்ப ஏசாமியோட செல்ஃபிஷ்னஸ் இல்ல. எல்லாருடைய கவனத்தையும் தான் மேல் திருப்ப வேண்டும் என்கிறது இல்லை. ஆனா வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு பாவியா, ஒரு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. அப்ப ஏசாமியுடைய நோக்கம் என்ன? ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, ஏசாமி எந்த பாவியும் தேடி போகல. அங்கே இருந்தவர்கள், அந்த பட்டணத்தில் இருந்தவர்கள் ஒரு பாவியான ஸ்திரியை அழைத்து கொண்டு ஏசாமிட்ட வராங்க. இயேசு சுவாமியின் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏசாமியே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அங்க வராங்க. என்ன நடக்குது தெரியுமா? சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்துல விபச்சாரம் செய்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நீங்க செய்யற நியாயம் என்ன? ஏசாமி என்ன செய்யறான்? போனா போதுப்பா, விட்டுருப்பா, பாவம் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ். ஆனா என்ன செய்ய தெரியுமா? ஏசாமி பாவம் இல்லாதவர் என்ன பண்ணிருக்கணும்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிருக்கணும். அப்ப இவர் கல் எடுத்து அடிச்சிருந்தா ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பாரு, ஒரு இறக்கமே இல்லாம இருந்தா இவர் பாவத்தை மன்னிக்க வந்த தண்டிக்கிறாரே அப்படின்ட்டுவாங்க. மன்னிக்கிறவரா தண்டிக்கிறவரா? அது ஒரு கேள்வி வரும். இப்ப ஏசாமி சொல்றாரு, அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கிட்டேன். இப்ப கல் எறியப்பட வேண்டியது யார் மேல? அந்த விபச்சாரத்தை நான் ஏற்றுக்கொள்வதனாலே நீங்கள் கல் எறிய வேண்டிய ஆளு அந்த அம்மா இல்ல. உங்களுக்கு எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு போனாலும் இயேசு தரையில குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இவர் பாவம் இல்லாதவராக இருந்தால் தலை நிமிர்ந்து கல்லெடுத்து அடிச்சிருப்பார். என்னைக்கு அந்த சிறிய பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள் இருப்பதை இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னாரோ, அடுத்த நிமிஷம் அந்த பாவம் அங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இவர் அடிக்கல, ஏன்னா இவர் ஒரு பாவி. அப்ப பாரு, ரெண்டு காரியம் நடக்குது. நியாயப்பிரமாணத்தையும் கீழே போடல, கிறிஸ்து அந்த நோக்கத்தையும் விட்டு விடல. இயேசு செய்த காரியம் அவர்களாலே மறு உத்தரவு சொல்ல முடியாம போயிடுச்சு. இது it is not a selfishness. அதாவது never did anything selfishly draw the attention about him, right? எல்லாரும் தன்னை கூர்ந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் அல்ல. நீங்க அநேக ஊழியர்கள் நீ செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க, நாம ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துச்சு. ஜெபிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை, சுகமாக்குகிறவர் இயேசு. இப்ப ஜனங்க யாரை பார்க்கணும்? இப்ப நான் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன், சுகமாக்குகிறவர் இயேசு, சுகமாக்குகிறவர் இயேசு, சுகமாக்குகிறவர் இயேசு. எல்லா ஜனங்களும் யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. எந்த ஊழியக்காரன் வந்தாலும் ஜனங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா சுகமாக்குகிற இயேசு. ஜெபிக்கிறது மட்டும்தான் இவரு. அதுல ஜெபம் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க மாயக்காரரை போல ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படாது. உங்களுக்கு ஜெபிக்கிறது கூட you must know the technique, where to pray, how to pray, the duration of the prayer. எங்க ஜெபிக்கணும்? அதிகாலை ஜெபிச்சா என்ன ரிசல்ட், மத்தியானத்துல ஜெபிச்சா என்ன ரிசல்ட், அந்தி சந்தி வேளையில ஜெபிச்சா என்ன ரிசல்ட், 3 நேரமும் சேர்ந்து ஜெபிச்ச தானியேல் வாழ்க்கையில கிடைச்ச ரிசல்ட், மோசே 40 நாள் ஜெபிச்ச ரிசல்ட், இயேசு 40 நாள் ஜெபித்த ரிசல்ட், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். various encounters happened because of the prayers. You should study and learn how we should pray. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த இடத்துல ஜெபிக்க அறிந்து கொள்வதும் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதும் இன்றைக்கு அவசியமாய் இருக்கிறது. அதான் இயேசு செய்றார். இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறீங்க. or to perform based on other agendas. based on other agendas. புரிஞ்சு கொள்ளுங்க. மற்றவர்கள் வைத்திருக்கிற நியமனங்கள் என்ன, அந்த நியமனத்தின்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மற்றவங்களுடைய அஜெண்டா என்ன, அதையும் கன்சிடர் பண்ணுமா இல்லையா? அதையும் இயேசு கூர்ந்து கவனிக்கிறார். Others agenda. We cannot force anyone to convert, or we cannot force anyone to read Bible, or we cannot force anyone to conviction, or we cannot blame anyone. See, every individual have the individual mind and heart to submit and surrender to God. But we are telling
which time is convenient and possible time to forgive your sin. புரிந்து கொள்ளுங்க. அதை மட்டும்தான் எங்களுக்கு கணக்கு பார்க்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். ஒரு வராங்கன்னா சொல்லுவோம், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? மாற்றப் போகிறார். உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு அஜெண்டா. ஓகே, அதை வந்து ஜனங்களுக்கு சொல்றோம். This is the right time. இது சரியான நேரம். மனம் திரும்ப இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இன்னொரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைக்காது. வாலிப மகளே, வாலிப தம்பி, நீ மனம் திரும்பு. ஏன் சொல்றாருன்னா, the right agenda, Christ wants to make every individual people to come out of the problem. இதுதான் இன்னைக்கு நாளுடைய நோக்கமா இருக்கிறது, தேவ திட்டமா இருக்கிறது. இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு பாருங்க. அதே ஜான் 16:1-4 என்ன சொல்றாரு பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 1 முதல் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு சொல்றாரு, இதெல்லாம் ஏன் சொன்ன தெரியுமா? நீங்க இடறிட கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன். பாப்பா, போற வழியில கல் இருக்கு, பார்த்து போ. நீங்க திரும்பணும்னு அங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க, பார்த்து போ. நீ இடரல் அடையாதபடிக்கு நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறார். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் கொலை செய்கிறவர் தேவனுடைய நாமத்துக்காக செய்கிறேன், கொலை செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும் பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை சொல்லியும் இருக்கிறேன். உங்களுடனே கூட இருந்தபடினால், கூட இருக்கும் போது சொல்லல, போகும்போது சொல்லிட்டு போயிட்டார். நீங்க இடம் கிடையாதீங்க, ஜபானியத்தில் உங்களை கொலை செய்வாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளும் உயிரோடு இருக்கக்கூடாது, சாகணும், அது கர்த்தருக்கு செய்யற பெரிய ஒரு கிரியைன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. அந்த காலம் வரும், நான் சொன்னேன்னு நீங்க தெரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு 4வது பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. என்ன பாயிண்ட்? 4வது பாயிண்ட். The work of Jesus to see all nations became his followers. கடைசியா சொல்றார் பாருங்க, work with Jesus. நீங்க இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வீர்களானால், work with Jesus to see all nations. அதாவது groups of people. நீங்க வந்து நிறைய இயேசுவோட இணைஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்படி எங்க பயன்படுத்துவாரு? கூட்டம் கூட்டமாய், groups of people. நீங்க நிறைய ஜனங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கிருபை ஸ்நாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கிருபை கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பல வருஷங்களாய் தேவனாகிய கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, work with Jesus to see all nations became his followers. சகல ஜாதிகளும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. யார் மூலமா? உன்னுடைய லைஃப் அண்ட் கேரக்டர். முடிக்கிறாங்க. Because of your life and character, many people turn as a Jesus followers. இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் எல்லாரும் மாறிவிடுவார்கள். Praise the Lord. சரி, நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா தியானிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரைக்கும் நீங்க பாருங்க. அதுல சில காரியங்கள் இருக்கிறது. இங்கே ஆவியானவருடைய ஊழியம், the spirit ministry is not only directed to believers and to do the unto the world, but also to Christ. ஆவியானவருடைய ஊழியம், the spirit ministry is not only directed to believers and to the world, but also to Christ. இந்த ஆவியானவருடைய ஊழியம் என்பது ஓகே ஒரு விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அனுப்பின ஆவியானவர் கிறிஸ்துவுக்காகத்தான் இந்த சபையில இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆவியானவர் எப்படி சபைக்கு வந்தாரு? தானா வந்துட்டாரா? இயேசுவை மரித்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் ஆவியானவர் அனுப்பி வச்சிருக்கிறார்.
அப்போ இயேசாமிக்காகத்தான் ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகம் என்ன ஆயிரும்? தடுமாற்றத்துக்குள்ள போயிடும், கலக்கத்துக்குள்ள போயிடும். அப்ப சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், நான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புறேன், அவர் நடத்துவார், பயப்படாதீங்க, நான் அவர் வச்சுட்டு அனுப்பிட்டு தான் போறேன். இயேசு போய் 50 நாள்ல ஆவியானவர் நமக்கு வந்துட்டார். இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரு? இயேசு செய்ய வேண்டியதை, இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஆவியானவர் இருந்து இயேசு செய்ய வேண்டிய வேலையை நம்மளை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்க? இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். இயேசு என்ன செய்வாரோ அது ஆவியானவர் நம்மை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் ஒரு மாற்றம். இயேசு இருக்க வேண்டிய இடத்துல ஆவியானவர் இருக்காருன்னா இயேசு செஞ்சதை ஆவியானவரால செய்ய முடியாது. செய்ய முடியுமா? இயேசாமி செஞ்சாருன்னா அவர் ஒரு உருவம் இருந்துச்சு, ஒரு அடையாளம் இருந்துச்சு இல்லையா? ஆனா ஆவியானவருக்கு ரூபன் இல்லை. அவர் யார் எடுத்துக்கிறாரு? இன்னைக்கு உங்களையும் என்னையும் எடுத்துக்கிறாரு. ஏசாமி இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரு. ஏசாமி செய்யறத ஆவியானவர் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த விசுவாசமே நம்மை நடத்தும். எங்களை கொண்டு செய்கிறார். செய்வாரா? இன்னும் செய்வாரா? இது போதுமா? போதுமா? போதும் ஆண்டவரே, நீங்க செஞ்சதுதான் போதும் ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் சொல்லுவேன். நான் 25 வருஷம் ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டீங்க பாஸ்டர், ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமான்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுங்க. முதல்ல உண்மை என்ன சொல்லுங்க தெரியுமா? இப்பதாங்க தொடங்கி இருக்கோம், ஊழியத்தை இப்பதான் தொடங்கி இருக்கோம். திஸ் இஸ் பிகினிங். 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு வழி தெரிஞ்சிருக்கு. The method of preaching கண்டுபிடிச்சிருக்கிறேன். The method of prayer I learned after 25 years. அந்த வருஷம் பாருங்க. ஆனா என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த சபைக்கு அப்படின்னா, 25 வருஷமாய் நான் தேடி கண்டுபிடித்ததை கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன். அப்படின்னு சொல்லுங்க. நான் 25 வருஷமா செஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எனக்கு நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கர்த்தாவே சின்ன பிள்ளை நான் என்பதும் கொஞ்சமே, ரட்சிப்படைய ஆசைதான் வாகை அறியேனே, வாகை அறியேனே. இது சின்ன வயசுல ரட்சிக்க ஆசை, ஆனா வகை தெரியல. இப்ப அநேக ரட்சிக்க வைக்கிற வகையை தெரிஞ்சிட்டு இருக்கேன். இது எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 25 வருஷம் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன பண்ணேன்? நீங்க போங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. பாருங்க, ஒரு கழுதையும் குட்டியும் யாரும் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். ஆனா ஏசு சொல்றாரு, இந்த ஆண்டவர் கோல்டன் கழுதை கொடுப்பாங்க. அப்ப ஏசாமியுடைய ஐடென்டிபிகேஷன் தெரிஞ்சதுனால தான் அவன் கழுதையை கொடுத்தான். இப்ப நான் சொல்றேன், 25 வருஷமா இந்த பட்டணத்துல ஊழியம் செய்ததுனால அநேகருக்கு அடையாளம் தெரியும். சொல்லுங்க, சொல்லுங்க, அது பரத்துக்கும் தெரியும், பூமிக்கும் தெரியும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எழுதி நிற்போமா? எழுதி நிற்போமா? Glorious God. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உபநிலமாக இருந்து என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உபநிலமாக இருந்து என்னை விளைநிலமாக மாற்றின உம்மை, அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில்
கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றின உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சித்தம் செய்துங்கள் அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சித்தம் செய்துங்கள் அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும், சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீ தயவாய் பாடுவேன் நன்றி, தாங்கி நீ தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவருக்கு நன்றி. இரண்டாவது, past almost 53 years in this Bangalore, 23 years the journey started. I'm very thankful to you all. God bless you.